பேரன்பை பெற்ற தேனிசை தென்றல் ஐயா தேவா அவர்களினுடைய சகோதரர், அன்பு சகோதரர், என்னுடைய அண்ணன் சபேசன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருப்பது பெருந்துயரத்தை தருகிறது. அவர்களோடு நான் பணியாற்றியவன். பஞ்சபாண்டவர்கள் நம்ம புராண கதைகளில் படித்தோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர்களுடைய குடும்பம்தான் அப்படி அன்பு பாச பிணைப்பில் இருந்த அண்ணன் தம்பிகள். சபேசன், முரளி என்றால் அது ஈருடல் ஓர் உயிராக ஒரே உணர்வாக இருந்தவர்கள். இது ஒரு இசை குடும்பம் அப்படி தான் சொல்லணும். என் தம்பி ஸ்ரீகாந்த் தேவா வரைக்கும், எங்கள் அண்ணன் முரளியுடைய மகன் சசி வரைக்கும் எல்லாருமே இசைப்பாங்க. குறிப்பாக என்னுடைய படங்களுக்கு இசையில் தம்பி ஸ்ரீகாந்த் தேவாலாம் இசையமைப்பில் பங்கேற்றார். படிச்சுட்டு இருந்தார் அந்த நேரம், பகுதி நேரத்தில் மொத்த குடும்பமும் அவ்வளோ ஈடுபாட்டோடு அந்த இசையில் ஈடுபட்டு உழைப்பதை பார்க்கும்போது அவ்வளவு வியப்பாக இருக்கும். குறிப்பாக சபேசண்ணன், முரளியண்ணன் சேர்ந்து தான் என்னுடைய படங்களுக்கு பாடல்களுக்கு இசைக்கோர்ப்பு, பின்னணி இசையெல்லாம் செய்வாங்க. அப்போ ஒரு நெருக்கமான ஒரு அன்பு பிணைப்பு எங்களுக்குள்ளே ஏற்பட்டது. அந்த குடும்பத்தில் ஒரு உறவு சங்கிலியில் ஒரு சங்கிலி அருந்து போச்சு அப்படின்னு நினைக்கும்போது மனசு அவ்வளோ வலிக்குது. என்னுடைய கடைசியாக ஒரு இளைய சகோதரர் சொல்கிறாரு, எந்த ஒரு இதனாலும் குடும்பத்தில் அவர் தான் முதல்ல நிற்பார், முன்னாடி நிற்பார், எல்லாத்துக்கும் முன்னாடி. இந்த மரணத்துலேயும் எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவர் அதை போயிட்டாருன்றல அவ்வளவு துயர்ந்த வார்த்தையாக இருந்துச்சு. அது கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவர் பாடிய பாடல்கள் இன்னும் காற்றில் மிதந்து கொண்டு இருக்குது. அது அவருடைய மூச்சு காற்று. அது கேட்கும்போதெல்லாம் அவருடைய நினைவு